அனைவருக்கும் வணக்கம். எக்ஸலில் குறிப்பிட்ட செல்லை கலர் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட ரோவை குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் எப்படி கலர் பண்ணுறது. நம்ம ஒரு டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம். டேபிளில் எம்டியாக இருந்தால் கலர் ஆகும். அதில் டேட்டா என்ட்ரி பண்ணால் அந்த கலர் இல்லாமலும் எப்படி பண்ணலாம். இந்த விஷயங்களை இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கிளியராக. வாட்ச் மை வீடியோ. செல்லை ஹைலைட் பண்ணுறது, ஒரு குறிப்பிட்ட ரோவை குறிப்பிட்ட ரீஜன் வரைக்கும் ஹைலைட் பண்ணுறது, அந்த குறிப்பிட்ட காலத்தில் டேட்டா என்ட்ரி பண்ணலன்னா ஒரு கலரும், என்ட்ரி பண்ண உடனே அந்த கலர் போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த எக்ஸசைஸ்க்காக, இந்த ஒரு ஃபீச்சர்ஸ்க்காக ரெடி பண்ண எக்ஸசைஸ் டேபிள் தான் இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ நம்மளுடைய டெக்னிக் என்னன்னு நான் சொல்லிடுறேன், கவனமாக கவனிங்க. பிஃபோர் தட், இப்போ நான் இந்த இடத்துல வேல்யூ இருக்குது இல்லையா, இந்த வேல்யூ இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு ரிலவெண்ட்டான டேட்டா இந்த இடத்துல நம்ம வர வைக்கணும். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, பட் ஜஸ்ட் லிசன். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வாசுன்னு அடிச்சேன்னா எஸ்ன்னு வரும். லக்ஷ்மின்னு கொடுத்தனா அது ரிலவெண்ட்டான கிரேடு வரும். மேலே இருக்கிற ஃபார்முலாவை நான் கீழே கொண்டு வந்துட்டேன். அதுக்கான கீ பார்த்தீங்கன்னா Ctrl+D. ஓகே, இப்போ நான் இங்கே என்ன டைப் பண்ணுறனோ அந்த வேல்யூ எக்ஸாக்டாக எனக்கு இந்த இடத்துல ஹைலைட் ஆகும். அது எப்படின்னு இப்போ பாருங்கள். இந்த ரீஜனை நான் செலக்ட் பண்ணிட்டேன். Then conditional formatting, new rule. Use the formula to determine which cell to format. Equal இந்த செல் exact equal to இந்த செல். இந்த இடத்துல டாலர் அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் எடுத்து விடுங்க. கர்சர் யூஸ் பண்ணி அந்த இடத்துல லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் டெலீட் பண்ணுங்க. தென் ஃபார்மேட். பார்டர் போங்க, ஃபில். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலரை செலக்ட் பண்ணுங்க. ஓகே, தட்ஸ் இட். இப்போ நாங்கள் சீனுன்னு கொடுக்குறேன். தென் லக்ஷ்மி, சிம்பிள். ஸோ நம்ம பர்டிகுலர் ரீஜன் செலக்ட் பண்ணுறது எப்படின்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன பார்த்தோன்னா, ஒரு பர்டிகுலர் செல்லை கலர் கொடுத்து எப்படின்னு பார்த்தோம். அடுத்து பர்டிகுலர் ரீஜன் எப்படி கலர் கொடுக்குதுன்னு பார்க்கலாம். எந்த இடத்துல கலர் வரணுமோ அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போங்க. நியூ ரூல், யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன் அந்த ஆப்ஷனை கொடுங்க. ஈக்குவல் சேம் ஃபார்முலா தானே அப்படின்னு நினைக்காதீங்க, ஒரு சின்ன வித்தியாசம் தான், அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி ஈக்குவல் கொடுத்து 2 டாலர் சிம்பிள் எடுப்போம். இப்போ நம்ம நம்பருக்கு முன்னாடி இருக்கிற டாலர் சிம்பிள் மட்டும் எடுத்துட்டு இப்போ இதுக்கு ஒரு ஃபார்மேட் கலர் கொடுக்குறோம். அவ்வளோதான். வாஸ் இந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கும்போதோ இல்லை ஒரு ரிப்போர்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்ணும்போதோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பர்டிகுலர் டேட்டா கொடுக்கும்போது பர்டிகுலர் டேட்டாவை நம்ம ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ண முடியும். நம்மளுடைய கஸ்டமர்ஸ், நம்மளுடைய ஹையர் அஃபிஷியலுக்கு ப்ரெசென்ட் பண்ணும்போது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னா, ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டோம். அந்த டேபிளில் நம்ம ஒரு கலர் கொடுக்கலாம். வேல்யூ டைப் பண்ண அந்த கலர் டிசேபிள் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எதுக்காக அந்த ஃபங்க்ஷன்னா, இப்போ இந்த டேபிள் கிரியேட் பண்ணி நம்ம கூகுள் ஷீட்லேயோ எதுலையோ ஷேர் பண்ணுறோம். கூகுள் ஷீட்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதாவது டேபிள் எம்டியாக இருந்தால் ஒரு கலரும், டேபிள் எம்டியாக இல்லைனா நார்மல் கலரும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எக்ஸல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது பாருங்கள்.
இப்போ நம்ம ஒரு விஷயம் டைப் பண்ண அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிடுச்சு பிறகு நம்மளுக்கு வந்து இண்டிகேட் கொடுக்கணும் இல்லையா, அந்த டேட்டா அங்கே இருக்கா இல்லையா. நம்ம வேகமாக வேலை செய்யும்போது இது ஈஸி டு ட்ரேஸ். இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த டேபிள் வந்து நேம்னு ஒரு காலத்தில் இப்போ அந்த ஃபங்க்ஷனை செட் பண்ண போகிறேன். எப்படின்னு பாருங்கள். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நியூ ரூல். ஃபார்மேட் போய்ட்டு எனக்கு பிடிச்ச கலர் ஒன்று ப்ளூ. ஓகே ஓகே. ஸோ இந்த டேபிளில் நேம்ன்ற காலத்தில் வந்து கலர் கொடுத்துட்டேன். இப்போ நான் எங்கே டைப் பண்ணுறேனோ அந்த இடத்துல இந்த கலர் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ அந்த ஃபங்க்ஷன் பாருங்கள், இப்போ நான் எந்த இடத்துலலாம் டைப் பண்ணலைன்றது வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இண்டிகேட் பண்ணுது. இதனால் நம்ம என்ன பண்ண முடியும், இந்த டேபிள் எங்கெல்லாம் எம்டியாக இருக்குது நம்ம ட்ரேஸ் பண்ண முடியும். இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த ஃபீச்சர் யூஸ் பண்ண முடியும். இது போல் ஆப்ஷன் நம்ம செட் பண்ண முடியும். என்ன பண்ண அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து எம்டியான ஒரு செல்லை வந்து செலக்ட் பண்ணிவிட்டேன். தென் நம்ம எந்த ரீஜனுக்கு வேணுமோ அந்த ரீஜனை செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு வேல்யூவில் வந்து இந்த ரீஜனுக்கு கொடுக்கணும். அதில் டாலர் சிம்பிளை நீங்கள் எடுத்து விட்டுருங்க. ஜஸ்ட் அந்த செல்லுடைய அட்ரஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடிக்கு செட் பண்ணுறோம்னா அந்த செல்லுடைய அட்ரஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா I12 மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். இப்போ நான் கிரேடுக்கு மறுபடியும் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த ரீஜனை செலக்ட் பண்ணுங்கள். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், நியூ, எம்டியாக இருக்கிற ஒரு செல்லுடைய அட்ரஸ் ஈக்குவல் அண்ட் தென் கிரேட். இந்த டாலர் சிம்பிளை எடுத்து விட்டுருங்க. ஃபார்மேட்டில் போயிட்டு ஒரு நல்ல குவாலிட்டியான கலர் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ வந்துடுச்சு. இப்போ நீங்கள் எங்கே டைப் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல அந்த கலர் வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், எங்கெல்லாம் டைப் பண்ணலன்றது ஈஸி ஐடென்டிஃபை பண்ணலாம். இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம கற்றுக்கலாம். கூகுள் ஷீட்லேயும் சேம் கலர் இதே ஃபங்க்ஷன் இருக்குது. கூகுள் ஷீட்லேயும் ஃபார்மேட்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மேட்டிங் ஆப்ஷன் போங்க. அதில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, டேபிள் இஸ் எம்டி, செல் இஸ் எம்டினா அதுக்கு ஒரு கலர் இருக்கும். அந்த கலர் கொடுத்துட்டிங்கன்னா அந்த டேபிள் எம்டியாக இருந்தால் அந்த கலர் இருக்கும். எனிபடி டைப் தி டேட்டா, அதுக்கப்புறம் அந்த கலர் வந்து டிசேபிள் ஆகிடும். சேம் ஃபங்க்ஷன் தான் அவங்க வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும். யூஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அண்ட் லைக் அண்ட் கமெண்ட்ஸ்.